செய்தி புடி கிடைச்சா அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா உன்னை குறித்த காரியம் மறைபொருளா இருந்ததுனால. முத்திரையை வாங்குறவர் உயிரோடு இருக்கிறார். அவங்க என்ன கண்டுக்கல, நான் அவங்கள நீங்க கண்டுக்கணும். நீங்க கண்டுக்கிட்டீங்கன்னா அவன் அடுத்து என்ன சொல்லுவான் தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இதுதான் ஹல்லேலூயா. நம்மளை இழிவாய் அற்பமாய் பார்த்தவர்களுக்கு நம்முடைய கிரியைகள் பதில் சொல்லட்டும். கண்டுக்கணும். சொல்லுங்க, கண்டுக்கணும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, கண்டுக்கணும்னு. என்னத்தை கண்டுக்கணும்? யாரை கண்டுக்கணும்? இப்போ வருத்தெல்லாம் போகும்போது என் செருப்பு கீழே கிடக்குமா? இல்லை யாராவது தூக்கிட்டு? இல்லை இல்லை. இந்த மகிமை வெளிப்படும் போது டோட்டலாக எல்லாம் மாறும். அவனை பார்த்தேன். பார்த்தீங்களா ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன். ஆமென். அந்த 6000 பிசாசு பிடித்த வாலிபனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் மாற்றின போது ஊரே வந்து பார்த்துச்சு. லாசரு உயிரோடு எழுப்பின போது ஊரே வந்து பார்த்துச்சு. யோபுவுக்கு எல்லாம் 2 தனியா கொடுத்த போது, ஏன்னா யாருக்குமே என்ன செய்ய முடியல தெரியுமா? நம்ப முடியல. நம்ப முடியாதவங்களெல்லாம் வந்து பார்க்க வைப்பான். அன்னைக்கு உங்க சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சத்தமா ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் மேலானதே, தயவால் பெற்றே, தயவால் பெற்றே. ராஜா ராஜா நீ செய் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன். அந்த தயவு, அந்த தயவு, அந்த தயவு கிருபை என் மேல் நீர் வைத்த, என் மேல் உங்களை செதுக்குகிறார் சகோதரி, உங்களை செதுக்குகிறார் சகோதரா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை உருவாக்குறா. என் கஷ்டம் யாருக்கு தெரியும்னு கண்ணீர் வடிச்சல்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உன்னை இப்படி செதுக்குறா. 40 வருஷம் மோசைய செதுக்குனா யாருக்கும் தெரியல. ஆமென். செட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். நீதியும் ஞானமும், நீதியும் இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஏசையா ஆத்மமான என் ஆரம்பத்தை ஆமென். அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். ஒரு வார்த்தை, உங்க வலது கரத்தை உயர்த்தி
இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நான் நினைச்சேன் நீங்க என்னை பத்தி எதுவுமே சொல்லல. ஆண்டவரே, அது எனக்கு விளங்கல, அவ்வளவுதாப்பா. என் காரியத்தை நீங்க முத்திரை போட்டு வச்சிருக்கிறீங்க. நாளானது அதை விளங்கப்படும். கர்த்தர் இன்னதை செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள, இன்னும் கொஞ்ச காலத்தில் உள்ள லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஹல்லேலூயா. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை அநேகர் வந்து பார்க்க போறான். உன் இருதயம் அதிசயப்பட்டு போறேன். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமா நடக்கும். நன்றி. பல சூழ்நிலைகளை நம்மளை விட்டு செதுக்கி அந்த மகிமை இறங்குற ஆலயத்தின் கற்கள் நீங்கலாம். எங்க அந்த சத்தம் கேட்கப்படும்? நீ சிங்கத்து கூட கரடி கூட போராடினது தாவீதே, உன் சகோதரர்களுக்கு கூட தெரியாது. கவலைப்படாத. நீ உள்ள வரும்போது உன் தேவனுடைய துதியின் சத்தம் தான் கேட்கும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த நாசரேத் நான் தான் நிச்சயம் உள்ளவங்க. உங்க வலது கரத்தை ஒரு விஷயம் கூட உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னில் நீர் வளரணும், என்னில் நீர் வளரணும். He must increase. நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஆமென். நல்ல தகப்பனே, நன்றி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்தீர், ஜெபிக்க வைத்தீர், எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசினீர். உம்முடைய அன்புக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சிலது வெளிப்படுத்தப்படுகிறது, சிலது முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த முத்திரை உடைக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்படும். அந்த நாள் மகிமையாய் மகிமையாய் மகிமையாய். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை மிகவும் பெரியது. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். பல இடங்களிலிருந்து இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யார் யார் என்று ஒரு பிரசங்கமாய் கேட்காமல் தங்களுக்கான தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொண்டார்கள். அவங்க வாழ்க்கையை நீர் கட்டி மகிமைப்பட போகிறதற்காக நன்றி, நன்றி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.